ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே சின்ன மருமகள் சீரியலில் சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதா என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீ என்ன திட்டினாலும் சரி, நீ அழுது இது பண்ணாலும் சரி, சேதுவோட நிச்சயதார்த்தம் நடக்கிறது தான்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அது இல்லை ராஜாங்கம் அப்படின்றாங்க. ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா, மோகனா எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் பேசிட்டு வரேன். நான் வெளியே நிற்கிறேன். நீ எல்லாரையும் கூப்பிட்டு வா ரெடியாகி சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா, என்ன மோகனா நீயும் அவனோட ஒத்து ஊதுறியா நீ அப்படின்றாங்க. இல்லை அத்தை அவர் தான் சொல்லிட்டாரே சேதுவோட விருப்பம்னு சொல்லி, அதுக்கு மேலே நான் என்ன அத்தை பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா அழுறாங்க. மலர்கிட்ட மலர் வசந்திக்கு ஃபோன் பண்ணு இந்த விஷயம் தெரிஞ்சா தெரியலையோ அப்படின்றாங்க. இல்லை அம்மாச்சி நான் சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. நீ ஃபோன் பண்ணி குடுன்றாங்க. ஃபோன் பண்ணி குடுக்குறாங்க. அவங்களும் என்ன வசந்தி இந்த மாரி நடக்குது. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அம்மா தமிழ்ச்செல்வி சொல்லிட்டா பங்காளிங்க ஊர் பெரிய மனுஷன்லாம் கூப்பிடுங்க. நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா அம்மா அப்படின்ற மாரி வசந்தி சொல்றாங்க. சரி நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. இந்த நிச்சயதார்த்தம் எப்படியாச்சும் நடக்கவே கூடாது. நம்ம நிப்பாட்டிறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, இத காதுல வாங்கின்னு இருக்காங்க. ஈஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. என்ன ஆன்ட்டி இந்த தாய் கழுவி இப்படி பேசின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசின்னு போகிறாங்க. இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பாக நடக்கும் ஐஸ்வர்யா நீ அமைதியாக இரு அப்படின்றாங்க. இங்கே தமிழ்ச்செல்வியோட அப்பா பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. வசந்தின்ட்டு ஊர் ஆளுங்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க. நம்ம கிளம்பலாம் வா அப்படின்ற மாதிரி வசந்தி கிட்ட சொல்கிறாங்க. சரி தமிழ்ச்செல்வி எங்க அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி உள்ளே இருக்காங்க அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் கிளம்பலாமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளம்பலாம்ப்பா அப்படின்றாங்க. தாலியை எடுத்துட்டு இந்த தாலிக்கான ஒரு முடிவு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும்ப்பா நடுங்க போகலாம் அப்படின்றாங்க. இல்லை இரும்மா நான் வண்டியை வர சொல்கிறேன் அப்படின்றாங்க. வண்டியெல்லாம் வேண்டாம்ப்பா நம்ம நடந்தே போகலாம். கோயில் ரொம்ப தூரம் இருக்குமா அதுவரையும் நம்ம நடந்து போகணும்ல அப்படின்றாங்க. அதெல்லாம் என்னால் முடியும் வாப்பா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடந்து போகிறாங்க. இங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் நடந்துன்னு இருக்குது. அப்போ ஒரு ஆள் ஈஸ்வரி கால் பண்ணி நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நீங்கள் அங்கே ஏற்பாடு பண்ணின்னு இருக்கீங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா ஊர் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கின்னு நிச்சயதார்த்தம் நிப்பாட்டத்துக்காக வந்துன்னு இருக்கா. அவள் வர்ற பேட்டுக்கு நீங்கள் நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நிச்சயதார்த்தத்தை எப்படியாச்சும் நம்ம நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க மாமா நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலரை போயிட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரிம்மா நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே சேதுவை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க. சேதுவும் வராங்க. சேதுவும் ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க. ஐயர் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த ஓலையை படிக்கவா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா படிங்க அப்படின்றாங்க. அவங்க படிக்க ஆரம்பிக்கும்போது தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வந்துட்டு அங்கே வந்து நீ யார்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அப்பா கேட்குறாங்க. உங்கள் முன்னாடி நிற்கிறாங்களே உங்கள் சம்மந்தி அவங்களையும் கேளுங்க. உங்கள் முன்னாடி நிற்கிறாரே மாப்பிள்ளை அவரையும் கேளுங்க நாங்கள் யாருன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியோட அப்பா பார்த்தீங்கன்னா பங்காளிங்க ஊர் பேர் மனுஷெல்லாம் வந்திருக்கீங்களா நீங்கள் சொல்லுங்கள் யார் என்னன்னு எடுத்து அப்படின்றாங்க. அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா முதல் பொண்டாட்டி இருக்கும்போது நீங்கள் எப்படிப்பா நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்ச்செல்வியோட அப்பா ராஜாங்கத்துக்கிட்ட ஏன் சம்மந்தி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சேது பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் இன்னொரு டைம் எங்கள் அப்பாவை சம்மந்தின்னு சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. நீங்கள் நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் என்னோட மாப்பிள்ளை தான். நான் என்னைக்கு இருந்தாலும் என்னோட மாமனார் தான். இது 2 உறவு இருக்கும்போது நான் உங்கள் அப்பாவை சம்மதின்னு கூப்பிட்றதுல என்ன தப்பு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு முடிவு தேரணும் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீங்கள் ஒரு கல்யாணம் இல்லை 4 கல்யாணம் கூட பண்ணுங்க குழந்தை கூட பெற்றுக்கோங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றாங்க. தேவையில்லாத விஷயம்னா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்றாங்க. அதுக்கு என்னோட கழுத்தில் ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் என்னன்னு பார்த்தா இந்த தாலி தான் வெயிட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்றாங்க. என்ன முடிவு சொல்லணுன்றாங்க. பாட்டி பார்த்தீங்கன்னா என்ன முடிவு சொல்லணுமா நான் இருக்கும்போது என்னோட புருஷனுக்கு நீங்கள் எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்காடி அப்படின்ட்டு ஈஸ்வரியை கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா இல்லை பாட்டி நான் அதெல்லாம் கேட்க வரல. என்னை அறுத்து கழிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தமிழ்ச்செல்வியோட அப்பா அம்மா பாட்டி எல்லாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. தமிழ்ச்செல்வி
மனைவி எடுத்த முடிவு சரியா? இல்ல சேதுவுக்கும், ஐஸ்வர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போதா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.